guys, welcome back to Crazy Sisters Officials. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 4 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பெரிய 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெஷரிங் கப்பில் நான் 5 கப் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி நார்மல் அரிசி எது வேண்டாம் எடுத்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு, புதினா, 2 சின்ன துண்டு அளவுக்கு கிரீன் சில்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி மில்கி மஷ்ரூம்னு கடையில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். நான் இந்த மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் வச்சு நம்ம இப்போ எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மஷ்ரூம் அவைலபிளாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் பிரியாணி செய்யலாம். நான் அந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி மஷ்ரூம் குருமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதுக்கு நான் 2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு பொதுவாகவே நிறைய ஆயில் தேவைப்படும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, பே லீவ்ஸ், கடல் பாசி, 2 கிராம்பு எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் போது நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நம்ம மஷ்ரூம் நல்லா குக்காக இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளில வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய மஷ்ரூம் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 கப் ஆஃப் ரைஸ் எடுத்ததுனால நான் 12 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும்.
நமக்கு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே இது குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பை பை கைஸ்.